டேய் அங்க பாரு, அங்க பாருடா. வாங்கடா வாங்கடா, அப்படியே வாங்க. போலீஸ்டா ஓடுங்க. அவனுங்க என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு வேலை வச்சுட்டு போயிட்டானுங்க. உயிர் இருக்கோ இல்லையோ. இல்ல சார், சாகல. அப்படியே விட்டுறா, இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. அடியே எந்திரடி. இப்ப பெரிய பிரச்சனையா போச்சே. என்ன சார் பிரச்சனை? சில பொறுக்கி பசங்க இந்த பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது இந்த ஏரியால இருக்க ஏதோ ஒரு பொண்ணுன்னு தான் தோணுது. அதை எடுத்துட்டு போய் புதைச்சிரு, நாங்க போறோம். அட நீங்க கிளம்புங்க சார், நான் இந்த பொண்ணை ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடுறேன். சரி சரி, வாயா போலாம். போலாம் போலாம். நானும் என் பங்குக்கு அனுபவிச்சுக்கிறேன், நானும் மனுஷன் தானே. எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 14 ரூபாய் ஆச்சுங்க. அடுத்து எப்போ வருவீங்க? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுப்பா. நாளைக்கு சந்தைக்கு வேற போகணும்ல. முடிஞ்சா அடுத்த வாரம் வந்து நான் பார்க்குறேன். இன்னைக்கு அவ்வளோதானா? கூட வேலை பார்க்குறவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம், அதனால தான் அடுத்த வாரம் பார்க்கலான்னு. சரி, ஒரு பாக்கெட் சிகரெட்டு கொடுத்துரு. ஓகே. இந்த வேலை நல்லா தானே போகுது? ஏதோ ஓடுது. அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி.
இந்த சின்ன ரூட்டுக்குள்ள எவ்வளவு ஸ்பீடா போறான் பாத்தியா அவன்? உயிர் மேல கொஞ்சமாவது அக்கறையாச்சு இருக்கான் அவனுக்கு. இவன் போற வேகத்தை பார்க்கும்போது என்னமோ இந்த ஊருக்கே இவன் தான் பாலை ஊத்தி கொடுக்குற மாதிரி போறான். நம்ம வண்டியில எப்படி வந்து ஏறிச்சு? ஐயோ, இந்த ராஜகுமாரி படுக்கிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? இந்த வண்டிக்கு இன்னும் ஃபைனான்ஸே கட்டி முடிக்கல. முதல்ல எந்திரிச்சு போ. இறங்கி வா, இறங்கி வான்னு சொன்னல. சீக்கிரம் இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி சொல்ல. பாப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போமான்னு சொல்றல. இந்த பொண்ணு எப்ப என் வண்டியில வந்து ஏறிச்சு? கடவுளே, யாரும் பார்க்கல. நல்லவேளை நான் தப்பிச்சேன். எப்பா இன்னுமா கடையை திறக்கல? இவனுங்க எப்பதான் வருவானுங்கன்னே தெரியலையே. இவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஓ, நீங்க வந்துட்டீங்களா சார்? உங்க ஸ்டைல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த கலர் கொஞ்சம் கூட செட் ஆகல. நான் முன்னாடியே வந்துட்டேன் முதலாளி. நீங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே மூட் அவுட் ஆனதும் அப்படியே ஒரு தம் அடிச்சு வரலாம்னு நினைச்சிட்டு நாராயணனோட பெட்டி கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். சும்மா கதை சொல்லாம கடையை திறன. இன்னைக்கு சந்தை திறக்கிற நாள். 4 காசு கிடைக்கிறதையும் கெடுத்துருவோம் போல இருக்கு. இவன் பாழா போன கதையும். இந்த முதலாளியோட டார்ச்சர் தாங்க முடியல. ரொம்ப அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மடம் முட்டாள். கடையை திறடா. What is this sound around? டேய் வாசு, யாரா அந்த ஃபிகரு? நம்மள தேடி நம்ம இடத்துக்கே வந்திருக்கா. நல்ல உருப்படிதான். எப்படி இங்க வந்து சேர்ந்துச்சு? டேய் இங்க வாடா. டேய் சூப்பர் ஃபிகர். இந்த மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா என்னடா தெரியும்? டேய் இங்க பாரா தம்பி வாசு, சொல்லி விட்டது போதும். டேய் அந்த துணி எடுத்துட்டு போய் கண்ணாடி தொடைடா. தலகால தெரியாம பெயிண்ட் வந்து கேட்டாங்கனாக்கா பின்னால எடுத்து கொடுத்துறாதடா. ஒழுங்கா வேலையை பாரு. நான் இப்பதான் கடையை திறந்தேன். நான் கால் முதலாளி. அடா என்னடா? அவ சாவல முதலாளி. ஓ, ஆனா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அம்மா சொல்லக்கூடாது, நல்லா சூப்பரா தான் இருக்கா. உங்கள மாதிரியே. டேய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வராதரா. அந்த பொண்ணு போற போக்க பார்த்தாலே ஜாலியா தான் இருக்குல்ல. டேய் வாசு, ஓங்கி ஒரு அரை விட்டு என்ன ஆகும் தெரியுமா? டேய் முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களை கெட்ட நோக்கத்தோட பார்க்க கூடாதா. கிருஷ்ணா குருவாயிரப்பா. என்னங்க காய்கறியில நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே போகுது. போற போக கல்யாணத்துக்கு வரதட்சணையே கொடுக்கலாம் போல. என்னோட சின்ன வயசுல கஞ்சியும் துவையிலும் அப்பளமும் தான் சுட்டு கொடுத்தாங்க. அந்த காலம்லாம் மாறி போயிடுச்சு. ஆனா காராமணி என்ன விலை? 45 ரூபா. நான் கடைக்கு விலை கேட்கல, 1 கிலோ விலையை சொல்லுங்க. ஓஹோ, நான் நினைச்சானே இந்த மொத்த கடையுமே கேட்குறேன்னு. மனுஷனுக்கு எந்த விலையும் இல்லை, காய்கறிக்காவது விலை இருக்கட்டும்டா. என்னப்பா ஜார்ஜ், காலையில கஸ்டமர் கூட என்ன சண்டை? திருச்ச முகத்தோட கஸ்டமருக்கு பொருள் எடுத்து கொடுறா. ஆமா, உன் முதலாளி எங்கடா?
உள்ள இருக்காரு, போய் பாருங்க. ஆ. ஓய், ஆ? காசெல்லாம் சம்பாதிக்க வேண்டியதுதான்பா. காய்கறியை கொடுத்து ஏமாத்தி நல்லா காசு சம்பாதிடா. கூட்டி கழிச்சு கணக்க போட்டு நீ ஒரு வழி ஆயிடுவ போல இருக்கு. ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மெழுகுவத்தியை ஏற்றி வைப்பானுங்களே தவிர அதுக்கு பதிலாக எவனுமே பல்பு வாங்குறதே இல்லை. தங்கத்தோட அதிகமான விலையில இருக்கிற காய்கறியை வாங்கி தான் கூட்டு குழம்பு வைப்பனா, அதெல்லாம் இப்போ நம்ம ஊர்ல ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாம் உன் நேரம்டா. தலைவர் நல்ல மூடுல இருக்கீங்க மாதிரி தெரியுது. ஆ. என்ன கிடைச்சிருக்கு இன்னைக்கு? கிடைக்கலடா, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். என்ன சொல்றீங்க? ஆ? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? காலையில கடையை திறக்க போனா அப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். நம்ம கடைக்கு பின்னால இருக்கிற ஷெட்டுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு மல்லாக்கப்படுத்து கிடக்குது. நல்ல வடிவான பொண்ணுப்பா. சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. சரியா பாத்தீங்களா? சரியா பார்த்தேனாவா? அந்த காட்சி என் கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது. சரி, அந்த ஃபிகர் இப்ப எங்க தான் இருக்கு? அத்தனை வடிவா இருந்தாலும் பார்த்தா லேசா லூசு மாதிரி தெரியுது. ஒரு வகையில அதுவும் நல்லதுதாயா. அடிச்சு போட்ட மாதிரி மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருந்தாயா. வாசுதா அவளை துரத்தி விட்டுட்டான். ஒருவேளை யாராவது தப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு வந்து இங்க விட்டுருந்தாங்கன்னா? ஆ. என்னவோ போங்க. யார் முகத்துல முழிச்சுக்கல, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் பாருங்க. என்ன இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருங்க. போலீஸ்கார புடிச்சா கசக்கிடுவான். அட கடவுளே, யோ நல்ல ஒரு விஷயத்த சொல்லும் போது தேவையில்லாம பயமுறுத்தாதையா. சரி, அந்த பொண்ணு இப்ப எங்க தான் இருக்கு? ஐயோ அதான்யா தெரியல. கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? பாய் கடைக்கு போய் சூப்பரா ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்படியே போச்சுன்னா டிகாஷன் ஜாஸ்தியா போட வேண்டி வரும். என்ன காலையிலே போட்டு வாங்குற மாதிரி பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மூக்கு மொழியுமா இருக்கிற ஒரு அழகான பொண்ணு உங்க கடைக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்ல வந்து செட்டில் ஆயிட்டான்னு வாசு சொன்னதை கேட்டேன். அப்புறம் என்னோட முதலாளி குட்டி போட்ட பூனை மாதிரி காலங்காத்தால அங்கேயும் எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னான். அடடடா, அது ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணுப்பா. பார்க்கறதுக்கும் ஏதோ லூசு மாதிரி தான் தெரியுது. அதை பத்தியெல்லாம் இப்படி பேசுறதே தப்புயா. அப்புறம் நான் ஒன்றும் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே? நல்லா தெரியுமே. அப்படி தெரிஞ்சதுனால தானே இப்ப பிரச்சனையாச்சு. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? கடையில் ஆள் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. பொண்ணை பத்தி சொன்னதும் எப்படி ஓடுறான் பாத்தியா?